Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான ஒரு சூப்பரான ஃப்ரூட் பியூரி பத்தி தான் பார்க்க போறோம். இது சம்மருக்கு ஏத்த ரொம்ப அருமையான ஃப்ரூட் இது. இந்த பழத்தை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தாராளமா கொடுக்கலாம். இதனால சளி எதுவுமே பிடிக்காது. இது கொடுக்கிறதுனால உடம்புல இருக்கிற பாடி ஹீட்டும் அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரும் ரொம்பவே நல்லா இருக்கும். சரும பிரச்சனை கூட இது கியூர் பண்ணும். அதெல்லாம் எப்படி பண்ணணும்ன்றத பத்தி நான் வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பியூரி செய்கிறதுக்காக நான் ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு வெள்ளரி பழம் எடுத்துருக்கிறேன். வெள்ளரி பழம் வந்து இந்த சீசனுக்கு ரொம்ப அதிகமாக டெய்லி கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் தோல் சீவிட்டு எடுத்துக்கிறேன். தோல் சீவிட்டு இதை நான் நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த வெள்ளரி பழம் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு சளி எதுவுமே பிடிக்காது. ஏன்னா இது சீசனபிள் ஃப்ரூட் தானே. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் கூட அதை க்யூர் பண்ணிட்டோம். அது எப்படி நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் வந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். சரிங்களா? முதல்ல ரெசிபி நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் வந்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் மிக்சிலெலாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடாதீங்க. ஃபோர்க் வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். நேச்சுரலாகவே இந்த வெள்ளரி பழத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அது கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு அழகாக ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு மதிய டைமில் ஊட்டி விடுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் வெள்ளரி பழம் இல்லைனா வேறு தர்பூசணி இந்த மாதிரி சீசனபிள் ஃபுட் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளிலாம் பிடிக்காது. சளி பிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாம். பாடி ரொம்ப ஹீட் ஆகிட்டால் கூட சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. சரிங்களா? அதனால் பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் எல்லாம் கொடுக்கும்பொழுது மற்ற ஃப்ரூட்டை நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி சீசன் டைமில் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பழத்தை நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கான பெனிஃபிட் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். ஹெல்த் வைஸ் நல்லாவே இருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஊட்டி விடுறது ஒரு ரகமாக இருந்தாலும் டாட்லெஸ், அதாவது கொஞ்சம் நல்லா வளர்ந்த குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக விளையாடுவாங்க இல்லையா, ஒரு 2-3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படி கிளாஸில் குடித்து பழக்கப்படுத்துவாங்கன்னா இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி கூட நீங்கள் கொடுக்கலாம். இன்னொன்று, 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்வீட்னஸ் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அந்த தோல் நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பியூரி மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா வாயில் சூப்பராக கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் ஸ்வீட்னஸ் சேர்த்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நேச்சுரலாகவே நீங்கள் கொடுத்துடலாம். ஃபைனலாக குழந்தையோட ஸ்கின் ப்ராப்ளம் இது எப்படி க்யூர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் இன்டேக்காக கொடுக்கும்போதே குழந்தைங்களுடைய பாடி வந்து நல்லா கொஞ்சம் டெம்பரேச்சர் கூல் ஆகிடும். அதனாலே ஸ்கின் ப்ராப்ளம் அந்த அளவுக்கு வராது. பட் இருந்தாலும் வேர்வெல்லாம் மேலே பட்டு இல்லைனா வெயில் தாங்காமல் குழந்தைங்களுக்கு ரேஷஸ் மாதிரி வேர்க்குரு மாதிரிலாம் வரும் இல்லையா, அப்போது இந்த மாதிரி பியூரி மாதிரி பண்ணி குழந்தைங்களுடைய பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா கொஞ்சமாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பிளெயின் வாட்டரில் குளிக்க வச்சு இட்டுன்னு வந்துடுங்க. ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி குளிக்க வச்சு இட்டுன்னு வந்துடுங்க. சோப்பெலாம் எதுவும் போட வேண்டாம். இது மாதிரி பண்ணும்போது கண்டினியூஸாக பண்ணும்போது குழந்தைங்களுடைய சரும பிரச்சனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் இந்த மாதிரி பழத்தை வச்சு மசாஜ் பண்ணும்போது சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் அப்படின்னு. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.